வணக்கம், நான் மெலானி. ஹலோ கன்னியாகுமரி செய்திகளுக்காக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி இடைநின்ற 483 மாணவ மாணவிகளை மீண்டும் கல்வி பாதைக்கு திருப்பி அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்த குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் IPS அவர்களை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக நிமிர் தீவிர ஒரு போக்ஸுக்கு எதிரான ஒரு ஆலோசனை மற்றும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சு. இந்த நிமிர் டீம் மூலமாக கடந்த ஒரு வருடம் மட்டும் டோட்டலாக 483 ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளி படிப்பை தொடர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் அடையாளம் கண்டு அவர்களுக்கு மீண்டும் பள்ளி படிப்பை தொடர வழிவகுத்துள்ளோம். அதன் மூலமாக இன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் 172 ஸ்டூடெண்ட்ஸ் 10th மற்றும் 12th எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு போதுமான வழிகாட்டல்கள், அவங்க அடுத்து என்ன பண்ணலாம், எங்கே படிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டலையும் ஒரு ஆலோசனை வழங்குவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதன் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், எக்கனாமிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லா விதமான சப்போர்ட் நாங்கள் காவல்துறை கொடுப்பது ரெடியாக இருக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் இந்த நிமிர் டீமோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிமிர் டீம் ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போயிட்டு நிறைய மக்களை சந்தித்து இந்த போக்சோ குறித்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. இதன் மூலமாக நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கணிசமாக குறைந்துட்டு வருது. நிச்சயமாக நம்ம ஒரு மாவட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு போக்சோ இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்ற முடியும். கார்த்திக், நான் 10th படிக்காமல் சுற்றிட்டு இருந்தேன், கோழி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நிமிர்ச்சி மூலமாக என்னை படிக்க வச்சாங்க. நான் இப்போ படித்து 10th நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அடுத்து 11th அட்மிஷன் போட்டிருக்கேன். என்னை படிக்க வச்ச நிமிர்ச்சிக்கும் SP சாருக்கும் நன்றி. என்னோட பேர் நாராயணி. என் பையன் 2வது பையன். நான் சிங்கிள் பேரண்டாக இருந்து 2 பசங்களை படிக்க வைக்கிறேன். மூத்த பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். இவன் 10th. ஸ்கூலுக்கே போகலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியில் இந்த நிமிர் டீம் சார், SP சார் மூலமாக நடக்கிற இந்த நிமிர் டீம் தான் எனக்கு வழிகாட்டுச்சு. அதுவும் இன்னொரு SLD ஸ்கூல் HMக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க தான் என்னை வழி நடத்தி கொண்டு போனாங்க. என் பையன் இன்னைக்கு பாஸ் ஆகி மார்க் எடுத்துருக்கிறாங்க. இந்த நிமிர் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.